அனைவருக்கும் வணக்கம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு விதமான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அதில் குறிப்பாக மாதவிடாய் சுழற்சி. இந்த மாதவிடாய் சுழற்சியில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா 3 நாட்கள் அந்த ஸ்பெஷல் டேஸ்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாட்களுமே ரொம்ப அவஸ்தைப்படக்கூடிய நிலைமைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ் தான். இந்த நாப்கின்ஸ்னால் என்னென்ன பக்க விளைவுகள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சின்ன வயசில் ஒரு ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுலேருந்து பிசிஓடி ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஃபைப்ராய்டாக இருக்கட்டும், அதாவது நிறைய மல்டிப்புளாக இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கர்ப்பப்பை கட்டியினால் இயர்லி ஸ்டேஜ்லேயே கர்ப்பப்பை திருமணமாகறதுக்கு முன்னாடியே அந்த கர்ப்பையை எடுக்கக்கூடிய அளவுகளில் ஒவ்வொரு தாய்மார்களும் தாய்மை அடையக்கூடிய அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டு இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ் தான். சரி, இந்த நாப்கின்ஸ்னால என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது? அது எல்லாமே யூஸ் பண்ணால் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம், ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், ரேஷஸ் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதில் கலக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் அதுக்கு காரணம். அதாவது அந்த காட்டன் பிரிஸ்டின் ஒயிட் கலரில் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ளீச்சிங் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ளீச்சிங் பேர் டயாக்சின்னு ஒரு காம்பவுண்ட். அதாவது நீங்கள் சாதாரணமாக ஒரு நாப்கினில் தண்ணி ஊற்றி பாருங்கள், அதுலேருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு ஆவி மாதிரி, இப்போ பனிக்காலத்தில் நம்ம வாயிலேருந்து ஒரு ஆவி வரும் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஒரு தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அதுலேருந்து வரும். இந்த ஆவியின் சூடு என்ன பண்ணும் அப்படின்னா கர்ப்பப்பையோட சுவர்களை பலவீனப்படுத்தும். இதனால தான் நாட்பட கட்டிகளாவோ இல்லை அந்த தேவையில்லாத மலினங்கள் குப்பைகள் எல்லாம் வெளியில் போகாமல் திரும்ப யூரின் எப்படி போனால் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த கர்ப்பப்பை தீட்டுக்கள் வெளியே முழுமையாக போகாமல் திரும்ப ரீகெயின் ஆகிறது தான் இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் சிஸ்ட்ன்னு சொல்கிறோம். இந்த சிஸ்டம் எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த நாப்கின்ஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலாக ஹெர்பல்ஸாக ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட ஒரு நாப்கின்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு எல்லாருமே நம்ம உணவு முறைகள்லேருந்து வாழ்வியல் வழிமுறைகள்லேருந்து பயிற்சி முறைகள்லேருந்து எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது இந்த சிஸ்டம் தேவையில்லாத டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும்போது நம்ம கற்றாழை சம்மந்தப்பட்ட ஒரு சில நாப்கின்ஸஸ் எல்லாம் கிடைக்கிது. அதை நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாமே சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ. என்றும் அன்புடன் உங்கள் டாக்டர் சாரதா தேவி, சித்த மருத்துவர். தேங்க்யூ.